Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான பொட்டேட்டோ ஆம்லெட் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்கா கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம், இல்லனா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க இது செய்யலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பொட்டேட்டோ ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன ஸ்லைஸா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுல இருக்கிற ஸ்டார்ச் நமக்கு போயிடும். அப்பதான் இப்போ இதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ தண்ணி நல்லா வடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இந்த பேனில் இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வேகணும். ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இது மாதிரி பேனில் பரவலாக வச்சு இது இப்படியே வேகட்டும். இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மூடி வச்சு நம்ம வேக விடலாம். கொஞ்சம் குயிக்காக வேகும், அதுக்காக வேண்டி. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இடையில திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா. நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இப்போ இதை ஆற விட்டுலாம். ஆஃப் பண்ணி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல ஆல்ரெடி உப்பு சேர்த்திட்டோம், இதுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்திடலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அதே பேன் தான் வச்சிருக்கேன். இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா திருப்பறதுக்கு வரும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழ்ப்பகுதி நல்லா வெந்திருக்கும். இந்நேரத்துக்கு இது அழுங்காமல் நம்ம டேர்ன் பண்ணி போடணும். இப்போ இதை நம்ம கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணி போடணும். தேவைப்பட்டால் 2 கரண்டி கூட யூஸ் பண்ணி இதை டர்ன் பண்ணி போடுங்க. அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா இது மேலே ஒரு பிளேட் வச்சு இதை டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை டர்ன் பண்ணலாம். பாருங்க, கீழ்ப்பகுதியில் நல்லா வெந்துச்சு. இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். நல்லா நீ மூடி வைக்க வேணாம், இப்படியே வேகட்டும். இப்போ அடுத்த சைடும் வெந்திருக்கும். நம்ம திருப்பி போடலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூப்பரான பொட்டேட்டோ ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்க, நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பிரெட் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 2 முட்டை போட்டு செஞ்சீங்கனாலே ஒருத்தங்களுக்கு சரியா இருக்கும். இது நீங்கள் டொமேட்டோ சாஸோட பரிமாறலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சூப்பரான பொட்டேட்டோ ஆம்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.